இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 8வது தலைப்பு சம்பிரதாயம். பாடல் எண் 1784. கொண்டானடி என்னடி கைக்குறி தன்னை. இது முதலடி பிரித்து படிக்கிறேன் நான். இப்போ கொண்டான் கொண்டான் என்றால் எதை கொண்டான் அப்படின்னா, சென்ற பாடல்ல முடிக்கும்போது கூடிய தானவன் ஆக குறிக்கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இங்கே கொண்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ எதை குறிக்கொண்டே அப்படின்னா, யார் எந்த அளவிற்கு இறைவன் நோக்கிய பயணம் செய்கிறார்களோ அவர்களது பக்குவத்திற்கேற்ப அந்த குறியாக கொண்டு செயல்படணும். இறைவன் நோக்கிய எப்படியாவது முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறியாக வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். யார் அப்படி செயல்படுறாங்களோ, அப்போ யார் இங்கே முக்தி அடைகின்றார்களோ, அந்த வீடு பேறு என்று அடைகிறார்களோ, இல்லை இறைவனை உணர்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த இடத்துல கொண்டான். ஸோ இறைவனை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அது கொண்டான் அடி. அப்போ எந்த இறைவனை உணர்ந்தானோ அந்த இறைவனது திருவடியை, அவரது திருவடியை என்னடி அப்படிங்கிறார். என்னடினா யாரு? சாதகர். சாதகருடைய திருவடி அப்படின்னு புரிஞ்சுக்கூடாது. எண் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த உடம்போடு இருக்கக்கூடியது. எண் என்று சொல்லப்படுது இந்த உடம்போடு இருக்கக்கூடிய உயிர். அவரது அடி அப்படின்னு சொல்லப்படுறது திருவடி கிடையாது, அவரது செயல்கள். அதாவது இந்த உடம்போடு இருக்கக்கூடிய செயல்கள். இறைவன் உள்ளே இருக்காரு, அவரது திருவடி உள்ளே இருக்கு. இந்த உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுக்களையும் இறைவன் தான் கலந்துருக்காரு. ஆனால் தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? இறைவனை உணர்ந்தவர் உடம்போடு இருந்து அவரது தொழில்களை, வேலைகளை, வினைகளுக்கு ஏற்ப அங்கு செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி செய்கிறார் என்றால் தர்மப்படி செய்கின்றார். இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும்னா, உலகத்தில் நிறைய ஞானிகளை பார்த்துருக்கோம். ராகவேந்திரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், இப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம். இவங்க எல்லாருமே இறைவனை உணர்ந்துட்டாங்க. அதான் கொண்டானடி, இறைவனது திருவடியை இவர்கள் எல்லாம் உணர்ந்துட்டாங்க. ஆனால் அதற்கு பின்பாகவும் இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஏன் வாழ்ந்தார்கள் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உயிர்களை, அவரை நம்பி இருப்பவர்கள் மேலும் இறைவனை சென்று அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக உடம்போடு இருந்தார்கள். இப்போ உடம்போடு இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணாங்க? சராசரி மனிதன் போலவே இங்கு தூங்கினார்கள், சாப்பிட்டார்கள், குளித்தார்கள். இது எல்லா வேலையும் மனிதர்கள் செய்வது போலவே செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? அதான் அவங்க உடம்போடு இருந்தாங்களே, அந்த உடம்பு தான் எண். அடி என்றது செயல். என்ன மாதிரியான செயல்? அந்த இறைவனது இங்க விதிச்சு வச்சிருக்காரு இல்லையா, ஒரு தர்மம், சம்பிரதாயம்னு சொல்லி படிச்சுட்டு வரோம் தலைப்பு. எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு தர்மத்தை படைச்சு வச்சிருக்காரு. அந்த தர்மத்தின்படி இவர்கள் தங்களது உடம்பால் செய்யக்கூடிய செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி செய்யறாரு? இறைவன் தான் செய்ய வைக்கிறாரு. அங்க எந்த இறைவனை உணர்ந்தார்களோ அந்த இறைவனை, அந்த தர்மத்தை அவர்களுக்கு உணர்த்தி தர்மத்தின்படியே அவர்களை செய்ய வைக்கிறார்கள். அதான் இந்த இடத்துல கொண்டானடி என்னடி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கைக்கூறி தன்னை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இறைவன் நீங்க வழி செய்ய வைக்கிறார் இல்லையா, எப்படி வழி நடத்திட்டு போறாரா தர்மப்படி? அவரது கையிலிருந்து என்ன வரும்? அபயம், அருள், ஐஸ்வரம், இதெல்லாம் இறைவனது கையில இருந்து தான் வரும். அந்த கையை குறித்தன்னை அப்படிங்கிற. குறித்தன்னைனா என்னன்னா, இறைவன் இருக்கின்றார் என்பதற்கு சான்று என்ன? ரமணரோ, ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, ராகவேந்திரரோ, இறைவனது அருள் அவங்க கிட்ட இருக்கு. அதற்கு குறித்தன்னை அப்படின்னா சான்று என்ன இருக்கு இந்த இடத்துல? அவங்க அமைதியா இருக்காங்க, பணத்தை நோக்கி போல, தர்மப்படி வாழ்றாங்க, அவங்க என்ன சொன்னாலும் நடக்குது, அருள் பாலிக்கிறார்கள் அவர்கள் தங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு. இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். இதெல்லாம் அவர்களிடம் இருக்கக்கூடிய குறி. இறைவனது அருள் அவர்களிடம் இருக்கின்றது என்பதற்கான குறி தன்னை. அதை தான் சொல்றாரு இந்த இடத்துல. இப்ப முதலடியிலே இறைவனை உணர்ந்து விட்டார்கள். இறைவன் என்ன பண்றது? அவரது திருவடியை அவர்களுக்குள்ள வச்சுட்டார். இறைவனது திருவடியை உணர்ந்துட்டாங்க. அதாவது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனது திருவடியை உணர்ந்து விட்டார்கள். அந்த உணர்ந்த திருவடியினால் என்ன பண்றாங்க? தர்மப்படி வாழ்ந்து கொண்டே இந்த உலகம் மேன்மை பெறுவதற்கான செயலையும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி செய்யறாருன்னா, இறைவனது அருளால் அவர்களது உடம்பில் இருந்து ஒரு குறி போல அருள் அங்கே இருக்கின்றது, அபயம் அங்கே இருக்கின்றது என்பதை ஒரு குறியாக அந்த உடம்பை வைத்து இறைவன் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இது முதலடி. இரண்டாவது அடியில கொண்டான் உயிர் பொருள் காய குலாத்தினை அப்படின்னு சொல்றாரு. கொண்டான் உயிர். அப்ப இறைவன் தான் இந்த இடத்துல அவரை உணர்ந்துட்டார் இல்லைங்களா?
இறைவன் தான் அவரை உணர்ந்துட்டார். ஸோ உணர்ந்த அவருடைய உயிர் பொருள். உயிர் என்றால் அவரது உடம்பு, உடம்பு அசைந்து கொண்டிருக்கு, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர். பொருள் என்றால் அவருக்குள்ளே மறைந்து இருக்கக்கூடிய இறைவன், இறை சக்தி, இறை ஆற்றல் தான் மறைஞ்சிருக்கு. பொருள் என்றால் உள்ளே எப்படி மறைஞ்சிருக்காரு? அறிவு வடிவா மறைஞ்சிருக்கிறாரு, அருள் வடிவா மறைஞ்சிருக்காரு, ஞான வடிவா மறைஞ்சிருக்காரு. இப்படி பொருள்னு சொல்லிக்கலாம். காய குலாத்தினை அப்படின்னு சொல்றாரு. காயம்னா உடம்பு. இப்போ உயிர் சொல்லிட்டாரு, உள்ளுக்குள்ள இருக்க இயக்க சக்தி. உள்ளே இருக்கக்கூடிய அருளை சொல்லிட்டாரு. காயம் என்றால் உடல். ஸோ மூன்றுமே குலாத்தினை அப்படிங்கிறாரு. குலாம்னா கூட்டம் அப்படின்னு பொருள். ஸோ அந்த மூன்றுமே ஒன்றாக சேர்ந்து இயங்கி கொண்டே இருக்கின்றதாம் இந்த இடத்துல, ஒரு கூட்டமாக சேர்ந்து. இப்ப நமக்கெல்லாம் பார்த்தோம்னா, மனம் இயங்குவது போல் மனதிற்கு ஏற்றார் போல உடம்பு இயங்குறது இல்லை. இப்ப எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஒரு நடக்கிறோம்னு வச்சுக்கோம். என்ன பண்ணிருக்கோம், இங்க முட்டி வலிக்கும், கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், இல்ல உடம்பு சோர்வாயிரும். எல்லாமே ஆரோக்கியமா இருந்தா கூட சோர்வாயிரும். உடம்பு இப்ப ஆரோக்கியமா நடக்கிறதுக்கு தெம்பா இருக்கு, ஆனா மனம் அந்த இடத்துல தயாரா இல்லை. இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணுமா, நாளைக்கு போலாமே அப்படின்னு சொல்லிடும். ஒன்று மனம் ஒத்துழைத்தால் உடம்பு ஒத்துழைப்பதில்லை, உடல் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைப்பதில்லை. இப்ப ரெண்டுமே ஒத்துழைக்குதுன்னு வச்சுக்குவோம். போகணுன்ற எண்ணமும் இருக்கு, உடம்பும் ஒத்துழைக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வினை விதி என்ன பண்றது, விடாது. இந்த இடத்துல அன்னைக்கு போனோம்னா அன்னைக்கு தான் பஸ் இல்லாம போயிடும், இல்ல வேற யாராவது வீட்டுக்கு விருந்தினரா வந்துருவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மள போக விடாம பண்ணிடும். ஸோ மூணுமே சேர்ந்து என்ன பண்ணுது, இப்ப நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒன்று செய்து நம்மை பல நேரங்களில் நன்மை செய்ய விடுவதே கிடையாது இந்த இடத்துல. ஆனால் இவர்களுக்கு இது மூன்றுமே கூட்டமா இருக்கான். உள்ளுக்குள்ள இருக்க சக்தியும் சரி, சூழ்நிலை, அவர்களுடைய உடம்பும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வினைகள், கர்மா, இதுவும் சரி, எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து அவர்களுக்கு தாங்கள் எந்த தர்மத்தை கடைபிடிக்கின்றார்களோ அதை செய்வதற்கு மூன்று அனைத்தும் கூட்டமாக சேர்ந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றது. அப்படி வச்சுக்கலாம். இதுல இன்னொன்னு சேர்த்து சொல்லிக்கலாம். பொருள் என்பதோட அறிவு என்ற ஒன்றையும் சேர்த்து சொல்லிக்கலாம். ஏன்னா எந்த செயல் செய்யணும்னாலும் இந்த ஞானிகள் எல்லாமே தங்களுடைய அறிவினாலேயே செய்து விடுகிறார்கள். இந்த கூட்டத்துக்குள்ள அறிவு என்ற ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கலாம். இறைவன் அறிவடிவா இருந்தா அவங்களை எதனாலும் செய்ய வச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து மூணாவது அடியில கொண்டான் மலம் முற்றும் தந்த அவன் கோடலால் அப்படின்னு சொல்றாரு. கொண்டான் மலம். எது மலம் என்றால் இந்த இடத்துல மும்மலங்கள் தான். யார் இப்ப இவ்வளவு தூரம் செய்யறாரு அவரு யாரு, இந்த ஞான நிலையில இருக்கவரு. இந்த 2 அடியில சொன்னார் இல்லையா, அந்த செயல் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருடைய மலம் என்று சொல்லப்படுவது ஆணம், கண்மம், மாயை. இந்த மூன்றுமே முற்றும் அப்படிங்கிறாரு. முற்றும்னா முழுமையாக நீக்கி விடுகின்றார் இந்த இடத்துல இறைவன், முழுமையாக. அப்ப இவர்களுக்கு மும்மலங்கர் இருக்கின்றதா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் ஞானத்தின் உச்சநிலையில தான் இருந்தார். ஆனாலும் அவர் அந்த இடத்துல கேன்சர் என்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டார் இந்த இடத்துல. ஸோ அனுபவிக்க வேண்டி இருப்பவற்றை பல நேரங்களில் அவர்களும் உடலால் அனுபவிக்கத்தான் செய்தார்கள். ஆனால் மனசால் அனுபவிச்சாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க அதையும் சந்தோஷமாக தான் எடுத்துக்குவாங்க. இறைவன் செயல் என்ற எண்ணத்தோடு தான் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மட்டும் இல்லை, பல ஞானிகள் பார்த்தோம்னா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேறு சில உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காரணம்னா அதில் இருக்கக்கூடிய மலங்கள் தான். அதையும் இறைவன் என்ன பண்றாரு, முழுமையாக இங்கு அழித்து விடுகின்றார். முற்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. முழுசா நீக்கிடுறாராம் இறைவன். ஏன் முழுசா நீக்கிறாருன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா, இப்போ ஒருத்தர் வீடு பேரு முக்தி அடைகிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த கடைசி நேரத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு அப்படின்னா அதோட முக்தி. ஆனா இவர்கள் உடம்போடு வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வினாடியும் ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அதனால் மேற்கொண்டு வேறு எதுவும் அவர்களை பற்றி விடக்கூடாது இல்லையா, ஆசைகளோ ஏதோ ஒன்று மும்மலங்களோ எதுவும் அவர்களை பற்றி விடக்கூடாது. ஸோ அதனால முழுசா நீக்கிட்டார். அப்ப மேற்கொண்டு அவர்களை எதுவும் பற்றாது, அதான் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, தந்த அவன் கோடலால் அப்படின்னு சொல்றாரு. தந்த அவன் யார், அந்த அவன் இறைவன் தான் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு இந்த இடத்துல, கோடலால்றாரு. கோடல் என்றால் கொள்ளுகை என்று பொருள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது. இறைவன் அங்க கொடுக்கறத இங்க வாங்கிக்கிறதான் கொள்ளுகை. அப்ப இந்த மலங்கள் எல்லாமே முழுமையா போயிட்டு மேற்கொண்டு பற்றுவதில்லை இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இறைவன் அவரது அருளை இங்கு கொடுக்கின்றார், அதை இவர் எடுத்து வச்சுக்கிறாரு தான் கொள்ளுகை அப்படின்னு பொருள். இந்த இப்ப மூணாவது அடியிலே இந்த ஞான நிலையில இருப்பவருடைய ஒரு மும்மலங்களில் ஏதோ ஒன்று துளியளவு இருந்தாலும் அதை முழுமையாக நீக்கிவிட்டு
மேற்கொண்டு இவர்களை மும்மலங்கள் பற்றாதவாறு இறைவன் என்ன பண்றாரு, அவர்களுக்கு அருளை கொடுக்கின்றார். அந்த அருளை என்ன எடுத்துக்கிறாங்க, கொள்ளுகைன்னா எடுத்துக்கொள்ளுதல் இல்லை, உடம்பு ஃபுல்லா அந்த இறைவனோட அருளால் நிறைச்சி வச்சிருக்காங்களாம் அவங்க இந்த இடத்துல. இது 3வது அடியில சொல்றாரு. 4வது அடியில கொண்டான் என ஒன்றும் கூடி நில்லானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இறைவனை இந்த இடத்துல உணர்ந்துட்டாரு, கொண்டான் என ஒன்றும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இறைவனை உணர்ந்துட்டாரு என்றாலும், என என்றால் என்றாலும், ஒன்றும் கூடி நில்லானே, எந்த ஒரு பொருள் கூடயும் இவர் கூடி நிக்கிறதே கிடையாது. எந்த ஒரு பொருள் அண்ணா, இப்ப அவர் இருக்காரு, உடை என்ற ஒன்றை போட்டிருப்பாரு, அந்த உடை மேல பற்று இல்லாம இருப்பாரு, கூடி நிற்காமல் இருப்பார். அதை சுற்றி நண்பர்களோ இல்ல பக்தர்களோ அடியவர்களோ மாலை மரியாதை என்ன வேணா செய்வாங்க, அதன் மீது கூடி நில்லாமை. யாராவது ஒருத்தர் மாலை மரியாதை பண்ணா நம்ம கொஞ்சம் பெருமையா இருக்கும்ல, அந்த எண்ணமே அவர்களுக்கு இருக்காது. யாராவது திட்டினாலும் அவர்களுக்கு அதனால கம்முன்னு இருப்பாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எந்த உணர்வும் இருக்காது. பெருமையா பேசினாலும் அதனால் எந்த உணர்வும் இருக்காது. திட்டினாலும் அவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் அதில் கூடி இருக்க மாட்டார்கள். பெருமையாக பேசினாலும் கூடி இருக்க மாட்டார்கள். உடையை உடித்திருப்பார்கள், அதன் மேல் கூடி இருக்க மாட்டார்கள், பற்று இருக்காது. உணவு சாப்பிடுவார்கள், அதன் மீதும் எந்த பற்றும் இருக்காது, கூடி இருக்க மாட்டார்கள். அதான் கூடி நில்லானே அப்படின்னு சொல்றாரு. 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவனை ஒருவர் உணர்ந்து விடுகின்றார். உணர்ந்த பின்பாக அவர் எந்த சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய எந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த தர்மத்தை அவர் கடைபிடிக்க ஆரம்பித்து விடுகின்றார். இறைவனே அவரது அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய திருவடி காரணமாக அவரை கடைபிடிக்க வைத்து விடுகின்றார். இந்த சம்பிரதாயத்தை கடைபிடிப்பதன் வழியாக அவருக்கு ஒரு அருளானது கிடைக்கின்றது. ஞானத்தின் உச்சநிலைக்கு அவர் இங்கு செல்கின்றார். அதற்கு சான்று அவரிடம் இருந்து வரக்கூடிய அந்த அருள், அமைதி, அறிவு, ஞானம், இது எல்லாமே அவருக்கு ஒரு குறியாக அவர் வைத்திருக்கின்றார். இந்த இடத்துல அவர் தன்னுடைய உடம்பு, உள்ளே இருக்கக்கூடிய அறிவு, இயக்க சக்தி, உயிர், இது எல்லாமே ஒரு கூட்டமாக சேர்ந்து இறைவன் நோக்கிய பயணத்திற்கே அது சென்று கொண்டே இருக்கின்றது. அவரை அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வைக்கின்றது. முக்கியமான விஷயம் என்னன்னா, சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வைக்கின்றது. பட் நமக்கெல்லாம் அது கடைபிடிக்க வைக்காது. ஏதாவது ஒன்று மாற்றி விட்டுரும், சூழ்நிலையோ உடம்போ மனமோ ஏதாவது ஒன்று மாற்றிடும். ஆனால் இவருக்கு கூட்டமாக எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவர் அந்த சம்பிரதாயத்தை அவரை கடைபிடிக்க வைக்கின்றது. இதன் பலனாக அவரிடம் இருக்கக்கூடிய மும்மலங்கள் துளியளவு இருந்தாலும் அத்தனையும் முழுமையாக இறைவன் நீக்கி விடுகின்றார். மேற்கொண்டு மும்மலங்கள் பற்றாமல் பார்த்து கொள்கின்றார். இது எல்லாத்தையுமே இறைவன் அவர்கிட்ட கொடுத்த அந்த அருளினால் மட்டுமே இதெல்லாம் நடக்கின்றது. இறைவனது அருளை ஒரு முழுமையாக கொள்ளும் காரணத்தினால் இவரை சுற்றி இருக்கக்கூடிய எந்த பொருட்களின் மீதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்கள் மீதும் பற்று என்ற ஒன்று இல்லாமல் இவர் இருக்கின்றார். அந்த பாடலுடைய கருத்து.